சும்மா சொல்லக்கூடாது. நீங்க ரொம்ப நல்ல விவரமான ஆளுதான். இத்தனை நாளா உங்க பையன் வருவான்னு நம்பிக்கிட்டு இருந்த உங்க மருமகளுக்கு கூடவே சேர்ந்து அவன் நம்பிக்கை கெட்டு போகாம நல்ல ஜால்ரா போட்டு குழப்ப ஓட்டிட்டீங்க. அவளை நம்ப வச்சு அவ சம்பாதியத்துல நல்ல சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்க பையன் இல்லன்னு ஆயிப்போச்சு. எங்க இவ பாட்டுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிட்டானா நீங்க அப்புறம் சோத்துக்கு சிங்கி தானே அடிக்கணும். அதாத்த நல்ல விவரமா அவளை கூடவே வச்சுக்கிட்டு அவ வாழ்க்கைய நாசமாக்கிட்டு இருக்கீங்க. அவ வாழ்க்கையை கெடுக்கிற நீங்க நல்லவங்க, அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிற நான் கெட்டவளா? நல்லா இருக்க உங்க நியாயம். கனகா, யார பார்த்து என்ன பேசுற நீ? இன்னொரு வார்த்தை அவங்கள பார்த்து தப்பா பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவங்க என்னோட அம்மா. எந்த அம்மாவும் தன்னோட பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட மாட்டாங்க. நீ இவங்கள பத்தி இப்படி பேசினா நான் ஏத்துப்பேனா? அவங்கள பத்தி எனக்கு தெரியும். அவர் என்னை விட்டு போனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட வாழ்க்கையை நினைச்சு ஒரு நாள் கூட அவங்க நிம்மதியா தூங்கினதில்லை. என்ன நினைச்சு அவங்க தினமும் கஷ்டப்படுறாங்க. அவங்கள பார்த்து கொஞ்சம் கூட நாக்கு கூசாம நீ பேசுற. அதானே உங்க கண்ணுக்கு நான் ஒருத்தி மட்டும்தான் எப்பவுமே கெட்டவள தெரிவேன். அப்படி ஒரு வரத்தை நான் கடவுள்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணி தொலைக்கிறது? நான் சொல்ற நல்லது எப்பவுமே உங்க புத்திக்கு யாருக்கும் உரைக்கவே உரைக்காதுல்ல. 10 வருஷமா ஒரு வரமாட்டாருன்னு தொல்லை படம் அடிச்சுக்கிட்டேன். என் பேச்ச ஒருத்தராவது கேட்டீங்களா? இல்லல்ல. கடைசியில் என்ன ஆச்சு? நான் சொன்ன மாதிரி செத்துட்டாருல்ல.